ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் வந்துட்டு ஆத்தங்கரை ஓரமாக உட்காந்து அலையாக்கா பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஆத்தாவும் பொண்ணும் தாங்க உட்காந்து நின்று இவங்க பேசிகிட்டு இருக்க. எப்படிமா இருக்க எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தவங்க நல்லா இருக்கமான்னு பதில் சொன்னவங்க மறுபடியும் எப்படிமா இருக்கன்னு கேட்க டென்ஷன் ஆகிடுவேண்ணா, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியம்மா ஒரு பக்கம், அம்மா நான் நல்லா இருக்கமா இதுக்கப்புறம் திரும்ப கேட்காதமான்னு சொல்லிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராஜ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க மாற்றி மாற்றி இதே கேள்வியை தான் கேட்பீங்களா? நீங்கள் பார்த்து வச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்துருக்க மாட்டீங்க, என் பிள்ளைய தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் சொல்லிட்டாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டைமில் அரசி நீ என் மகனுக்காக யோசிக்கல எனக்காக யோசிச்சலாமா, ரொம்ப நன்றிமான்னு சொல்கிறாங்க. மாற்றி நம்மலாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்க. நீ வாங்கப்பா கூட்டத்துக்கு போயிடலாம், இல்லட்டினா குழப்பத்தை உண்டு பண்ணுவானுங்க 2 பசங்க தடிமாட்டு பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து நம்ம குமாரோட மூளை குறுக்கமாக இருக்கா தோணுதுங்க. இவ்வளோ நாளாக என்னடா இப்படி தோணலையேன்னு யோசிச்சோம். தம்பி நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை அடித்து உடைக்க பிளான் பண்ணுறாராமா. பாட்டி ஒரு பக்கம் குறுக்கால வந்து இது ஏன் ஃபோட்டோடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தூக்கிடுச்சு. சரி இங்கே எந்த குத்து நடந்தாலும் வாங்க பக்கத்தெல்லாம் அங்கே மங்காளியெல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு உட்கார கூப்பிட்றாங்க. கடைசியில் நம்ம குமார் தம்பி ஃபோன் பண்ணாப்புல சாப்பாடு வரலங்க. மறந்துட்டியாப்பா தம்பி, வேற நம்பர் கொடுத்தனே தம்பி, தங்க கம்பின்னு சொல்ல, ஐயோ நான் மறந்துட்டேன்ப்பாங்கிறாங்க. கடைசியில் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. நம்ம பாண்டியன் சொன்ன சாப்பாடெல்லாம் வந்துருச்சுங்க. உடனே என்னடா லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் வந்துருக்கு, சரி வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க சொந்தக்காரங்க போனதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் கதிர் ஒரு பக்கம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அதாவது சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க, நான் பண்ணுறது தப்பா அங்கிள் தப்பா ஆண்டிங்கிற மாதிரி வேற லெவலில் இவர் ஒரு நாடகத்தை போட அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. பாட்டியும் மாறி ஊட்டி விடுறாங்க.